முத்து சொல்றாரு அண்ணாமலை கிட்ட, அப்பா நான் மீனாவுக்கு மாலை போடுறப்ப நீங்க எல்லாரையும் கைத்தட்ட சொல்லுங்கப்பா. சரிடா முத்து, என்ன நடந்துச்சு? எதுக்குடா கைத்தட்டணும்? அப்பா நான் சொல்றத சொல்லுங்கப்பா எல்லார்கிட்டையும். மீனாவுக்கு முத்து மாலை போடுறாரு, எல்லாரும் கைத்தட்டுறாங்க. ரவி கேக்குறாரு, இப்பயாவது சொல்லுடா முத்து, என்ன விஷயம்னு. மீனா அண்ணிய நாங்களும் சேர்ந்து பாராட்டுவோம்ல. முத்து சொல்றாரு, மீனா மண்டபத்துக்கு போல, ஆனா அவளுக்கு கொடுத்த பெரிய ஆர்டரை முடிச்சிட்டாடா. ரவி கேக்குறாரு, முத்து மீனா நீ எதுக்கு மண்டபத்துக்கு போல? முத்து சொல்றாரு ரவி கிட்ட, மீனா வேலையை முடிச்சிட்டு போறப்ப அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம வந்துருச்சாண்டா. எல்லாரும் விஜயாவை பாக்குறாங்க. அண்ணாமலை கேக்குறாரு, விஜயா என்னாச்சு உனக்கு? முத்து சொல்றாரு, அதான்ப்பா அப்பப்ப அம்மாவுக்கு கையெல்லாம் புடிச்சுக்குமே, அந்த மாதிரி புடிச்சுக்குச்சான். மனோஜ் கேக்குறாரு, அம்மா என்னாச்சு? ஆன்ட்டி என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல. அண்ணாமலை கேக்குறாரு, விஜயா என்கிட்ட எதுவுமே நீ சொல்லலையே, முதுவெல்லாம் பிடிக்குமே அந்த மாதிரியா? விஜயா சொல்றாங்க, ஆமாங்க. ரோகிணி சொல்றாங்க, என்னைய கூப்பிட்டு இருந்தா நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருப்பேன்ல ஆன்ட்டி. முத்து சொல்றாரு, மீனாவே அம்மா கூட இருந்து சூப்பு சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கா. ஸ்ருதி சொல்றாங்க, அப்புறம் எப்படி மீனா டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணாங்க? முத்து சொல்றாரு, ஸ்ருதி மீனாவுக்கு தான் டெக்னாலஜி தெரியுமே, வீடியோ கால் போட்டு என்னென்ன வேலையெல்லாம் எப்படி எப்படி செய்யணும்னு சீதாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா எல்லா வேலையும் மண்டபத்துல முடிச்சிட்டா. எல்லாரும் மீனா செஞ்ச வேலைய பத்தி பெருமையா நினைக்கிறாங்க. விஜயாவும் மனோஜும் இத கேட்ட உடனே கடுப்பாயிடுறாங்க. முத்து சொல்றாரு, மீனா டெக்கரேஷன்லாம் பிரமாதமா இருந்துச்சு, ஆளே வராம மீனா இந்த வேலைய வீடியோ கால் மூலியமா முடிச்சுட்டாளேன்னு எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்கப்பா. பா இது உண்மையிலே பெரிய சாதனை தானே? அண்ணாமலை சொல்றாரு, முத்து இது பெரிய சாதனை தான்ப்பா. மீனா வாழ்த்துக்கள்மா. நன்றி மாமா. ஆமா நான் இதுல பெருசா ஒன்னும் வேலை செய்யல, இவரும் என் கூட இருந்த அக்காக்களும் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. எல்லாரும் மீனாவை பத்தி பெருமையா பேசுறாங்க. மீனா கிச்சனுக்கு போறாங்க, நடந்ததையெல்லாம் முத்து கிட்ட சொல்றாங்க. முத்து இத கேட்ட உடனே கோவப்படுறாரு. இத வீட்டுல உள்ள அத்தனை பேர்கிட்டையும் சொல்லணும்னு வேகமா வர்றாரு. முத்து சொல்றாரு, விஜயா பண்ணுன அத்தனை விஷயத்தையும் சொல்றாங்க. விஜயாவ எல்லாரும் கண்டிக்கிறாங்க. முத்து சொல்றாரு, அப்பா இன்னொரு விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும்ப்பா. அண்ணாமலை சொல்றாரு, என்னடா? அப்பா சைட்ல நான் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. முத்து என்ன பிசினஸ்? அப்பா டிரைவிங் ஸ்கூல் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. நானும் செல்வமும் சேர்ந்து ஆரம்பிக்கலான் இருக்கோம். டிரைவிங் ஸ்கூலா? ஆமாப்பா, செல்வத்துக்கு வேற சரியா சவாரியே வரமாட்டேது, அதனால காலையிலயும் சாயங்காலமும் இந்த வேலையை செய்யலான்னு பாக்குறோம்ப்பா. நல்ல விஷயம் சொல்லியிருக்கப்பா. இப்பயும் ஒரு தொழில் இருக்கப்ப இன்னொரு தொழில் கையில வச்சுக்கிறது நல்லதுதானே முத்து? விஜயா சொல்றாங்க, ஆமா நீங்க நைட்டு ட்ரெயின் ஓட்டிட்டு காலையில பஸ் ஓட்டினீங்களா, இருக்கிற வேலைய பார்க்க மாட்டீங்களா? எல்லாமே பேராசை. அண்ணாமலை கேக்குறாரு, உன்கிட்ட எல்லாரும் கேட்டோமா, நான் பார்த்தது அரசாங்க உத்தியோகம், வேலைக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. முத்து மாதிரி இருக்கிறவங்க ரெண்டு தொழில் கையில வச்சிருந்தா சீக்கிரத்துல முன்னுக்கு வர முடியும். நீ நல்லபடியா ஆரம்பிப்பா. அப்பா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம வீட்டு வாசல்ல ஒரே ஒரு போர்டு வைக்கணும்ப்பா. அண்ணாமலை சொல்றாரு, முத்து தாராளமா வச்சுக்கப்பா. ரோஹிணி சொல்றாங்க, அங்கிள் என்ன இப்படி சொல்றீங்க, போர்டெல்லாம் வச்சுட்டா இது கமர்ஷியல் இடமாயிரும், கரண்ட் பில்லு ரொம்ப அதிகமா போடுவாங்க, டாக்ஸ் அது இதுன்னு செலவு ரொம்ப அதிகமா இருக்கும் அங்கிள். ஜெயா சொல்றாங்க, அப்படியா ரோஹிணி, இந்த முத்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு என் வீடு தான் கிடைச்சிச்சா? இதெல்லாம் இந்த வீட்டு அட்ரஸ்ல எதுவும் பண்ணக்கூடாது. முத்து சொல்றாரு, அப்பா போர்டு தான்ப்பா வைக்க போறோம், அதை முத நாள் வச்சுட்டு அடுத்து எடுத்துருவோம். ரோடு பெருசா இருக்குப்பா, அங்கதான் கத்து கொடுக்க போறோம். மீனா சொல்றாங்க, ஆமா மாமா, கார் ஓட்டுறவங்க யாரும் வீட்டுக்குள்ள வரப்போறது இல்ல. விஜயா சொல்றாங்க, அதான் சொல்லிட்டேன்ல, இது என் வீடு. அண்ணாமலை சொல்றாரு, விஜயா என் பேர்லயும் தான் இருக்கு வீடு, முத்துவோட வேலையை கெடுக்கிறதுனா முதலா வந்து நிப்பியே விஜயா, கரண்ட் பில்லு வந்துச்சுன்னா அவன் கட்டிட்டு போறான், உனக்கு என்ன விஜயா? முத்து முன்னேறத பத்தி ரொம்ப யோசிக்கிற, இந்த ரூட்லயே போ, பெருசா வந்துருவ.
சொல்லிட்டு அண்ணாமலை போறாரு. விஜயா சொல்றாங்க, நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்டது போதும் விஜயா, இப்படியே பேசிக்கிட்டு இருக்காத, வாயி இழுத்து பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போறாரு. ஸ்ருதியும் ரவியும் சூப்பர்னு சொல்லிட்டு முத்துவுக்கு கை கொடுக்கறாங்க. மீனா கேக்குறாங்க, எப்படிங்க கரெக்டா இந்த நேரத்துல சொன்னீங்க? அதான் சொன்னேன்ல மீனா, டைம் பார்த்து சொல்லணும்னு. இந்த நேரத்துல சொன்னா அம்மா பேச்சு எடுபடாது, அதனாலதான் சொன்னேன் மீனா. மீனா முத்துவை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. காலையில எந்திரிச்ச உடனே முத்து பரபரப்பா நடக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் முத்துவே பாக்குறாங்க. அப்ப பேங்க்ல இருந்து பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு வர்றாரு. பேங்க் மேனேஜர் மீனாவுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு உள்ள ஃபார்மை கொடுக்கறாரு. மீனா கையெழுத்து போட்டு கொடுக்கறாங்க. அந்த பேங்க் பாஸ்புக்ல மீனா ஃப்ளவர் மெர்ச்சன்ட்னு எழுதி இருந்துச்சு. அத அண்ணாமலை கிட்ட மீனா கொடுக்கறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, உண்மையான உழைப்பு திறமை இருந்துச்சுன்னா யாராலையும் அவங்க தொழில கெடுக்க முடியாதுன்னு மீனா கிட்ட அந்த பாஸ்புக்க திருப்பி கொடுக்கறாரு அண்ணாமலை. சொல்றாரு, மீனா பேங்க் விஷயம் முடிஞ்சிருச்சு, ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணிருக்கேன், அது சீக்கிரத்திலே வந்துடும் மீனா. மீனா கேக்குறாங்க முத்து கிட்ட, அது எதுக்குங்க? என்ன மீனா எதுக்குங்கிற? பிசினஸ்க்கு உண்டான வரியெல்லாம் கட்டணும்ல, இந்த ஜிஎஸ்டி நம்பர்லாம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஆடிட்டர் சார் இருக்காரு, அவருதான் இத பத்தி சொன்னாரு. வருஷத்துக்கு 20 லட்சத்துக்கு மேல சம்பாரிச்சா இந்த ஜிஎஸ்டி நம்பர்லாம் வாங்கணுமா. அடுத்து அதுதான் வாங்க போறேன் மீனா. சந்திப்போம்.